வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம் சார். டிசி லேண்ட் மீட்டு கொடுங்க சார். இதான் சார் பட்டா, இதான் பட்டா, இது பார்த்துங்க. இதுதான் பட்டா, டிசி லேண்ட் பட்டா. தனபால் சொத்து சார். தனபால் மகன் சார் நாகமுத்துக்குமார். தனபால் சார் அப்பா எனக்கு. இது கிருஷ்ணாவரம் கிராமம் சார். கிருஷ்ணாவரம் கிராமம் கனியம்படி ஒன்றியம் வேப்பம்பட்டு சிற்றூராட்சியில் அமைந்தது. இது வேலூர் மாவட்டம் சார். இது கடாத்தலையே எங்கள் தாத்தா, அப்பா வந்து தனபால். இது வந்து ஒரு 161 17 ஏக்டர் மொத்தம் வந்து சார். இதனுடைய இது வந்து ஒரு 47 சென்ட்டு சார். இந்த 47 சென்ட்டு நான் வந்து ஒரு 15 வருஷமாக நான் முயற்சி பண்ணுகிறேன் சார். 15 வருஷமாக முயற்சி பண்ணுகிறேன். இது வந்து பட்டா வந்து இருந்ததா, சரி இது டிசி லேண்டு பட்டா இருந்தது அப்பா பேரில். சரி இப்போ வந்து ஆட்சியில் வந்து திமுக ஆட்சியில் வந்து எல்லா பட்டாலாம் மாற்றம் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லி நான் இதை சும்மா எடுத்துன்னு போய் நான் நெட்டில் போட்டேன் சார். நெட்டில் போட்டதுக்கு வாரிசு நாங்கள் 4 பேர் வச்சு போட்டதுக்கு பட்டா வந்துச்சு சார். இப்போ எங்கள் அப்பா பேரில் இருக்கிற வாட்சி தான் சார் எங்களுக்கு பட்டா வந்துக்குது. எங்கள் அப்பா பேரில் இருந்துச்சு, மற்றவங்க ஆக்கிரமிப்பில் இருக்குது. ஆனால் வந்து பட்டா வந்து கூட்டு பட்டா போட்டு குத்தாச்சு சார். கூட்டு பட்டா போட்டு குத்துட்டாங்க. கூட்டு பட்டா போட்டு குத்து 15 நாள் பொறுத்து நான் போய் மறுபடியும் கூட்டு பட்டா இருக்கும், நம்ம அதை எடுக்கலாம், இன்னொரு காப்பி எடுக்கலான்னு போனால் அந்த கூட்டு பட்டாவே கிடையாது சார். கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் அப்பா பேர்லேயே பட்டா கொடுத்துருக்குறாங்க சார். மறுபடியும் அதை போய் கேட்டதுக்கு, ஏம்பா நாங்கள் என்ன எடுத்தா வச்சுன்னுக்குறோம், அது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம், அது கூட்டு பட்டா தெரியாது கொடுத்துட்டோம். இப்போ உங்கள் அப்பா பேர்லேயே தான் இருக்குது, ஏன் பேஜார் போகிற, இத்தனை வருஷம் உங்கள் அப்பா பேரில் தான் இருந்துச்சு அப்படின்ட்டு மறுபடியும் அப்பா பேர்லேயே வர வச்சுட்டாங்க. அப்போ அந்த பட்டா கேன்சல் பண்ணிட்டாங்க. நாங்கள் வாரிசு சர்டிஃபிகேட் 4 பேர் போட்டது, அது அந்த பட்டாவை இது பண்ணிட்டாங்க. அந்த பட்டா கூட இருக்குது பாரு சார், பாருங்கள். இதுதான் சார் கூட்டு பட்டா போட்டது, அதே டிசி லேண்டு. முருகேசன், நாகலட்சுமி, நாகமுத்துக்குமார், தேவிகா 4 பேர் சார் நாங்கள் அப்பாவுக்கு வாரிசு. இதுனா ஒரு 47 சென்ட்டு 48 சென்ட்டு சார், அவ்வளோதான் சார். இது காவா சார். இது காவா புறம்போக்கில் கொஞ்சம் வரும். அந்த இடம்லாம் சேர்த்து இவங்கெல்லாம் வேலி போட்டு வச்சுருக்கிறாங்க. இதில் வந்து சூளை, பெண்கள் பட்டுநூப்பு மையன்னு எதோ நடத்தி எவ்வளோ சம்பாதிச்சிட்டாங்க சார். இவங்க 2,19,000 ரூபாய்க்கு இவங்க கரையம் பண்ணுற மாதிரி ஒரு சீட்டை காட்டுறாங்க. 2,19,000. அந்த பத்திரம்லாம் கூட என்கிட்ட இருக்குது. 2,19,000 காட்டுறாங்க. அதாவது அந்த 2,19,000 அவங்க நேர்மையாக வந்து, ஏமா நான் 2,19,000 நான் கொடுத்துருக்குறேன், அந்த பணத்தை கூட கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் நிலத்தை நீங்கள் எடுத்துக்குன்னு சொன்னால் கூட அதை கூட நான் முயற்சி பண்ணி 4 பேராக சேர்ந்து கூட அந்த பணத்தை கூட ரெடி பண்ணி நாங்கள் அதை எங்கெங்கோ நம்ம போய் இவ்வளோ நாள் இந்த 15-20 வருஷம் நாங்கள் முயற்சி பண்ணுங்கிறது, அந்த பைசா கூட கொடுத்துட்டு கூட அந்த நிலத்தை வாங்கிக்குவோம் சார் நாங்கள். அதுவும் கிடையாது. நீங்கள் உங்களால் முடிஞ்சு நீங்கள் பாருங்கன்னு அவங்க சொல்கிறாங்க சார். உங்களால் முடிஞ்சு நீங்கள் பாருங்கள், உங்களால் முடிஞ்சால் நீங்கள் மீட்டுருங்க அப்படின்றாங்க. எங்கே சார் நாங்கள் நேர்மையாக அகிம்சா முறையில் சத்தியாகிரக உப்பு சத்தியாகிரக காந்திஜி பண்ணார், அது மாதிரி நம்ம ஏழ்மையான ஆளுங்க. டிசி சார், எஸ்சி சார் நாங்கள். சரி நம்ம நேர்மையாக நாங்கள் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயின்னுக்கிறோம். ஆனால் அதிரடியாக இறங்கணுன்னா பெரிய பிரச்சனை பண்ணிவிடுவோம். ஆனால் வேணாம், என்னத்துக்கு வேணாம். அப்பா கொடுத்தாரு, நம்ம ஏதோ ஒன்று அப்பா கொடுத்தாரோ இல்லையோ, நாங்கள் சின்ன பசங்க. சரி இப்போ நம்ம நேர்மையாக வாங்கிக்கலாம். இப்போ எங்களுக்கு ஒரு விவோ சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சது சார். நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் சார். நான் இதான் சார் எப்போ கொடுத்துக்கிறேன் பார் சார் மனு. இது எப்போ கொடுத்துக்கிறேன் பார், 2011 கொடுத்துக்கிறேன். யாருக்கு? முதலமைச்சருக்கு மட்டும் கிடையாது சார். இதை இன்னும் எத்தனை பேர் மென்ஷன் பண்ணிக்கிறேன்னு பாருங்கள். எல்லாருக்கும் ஒரு ஃபார்ம் எல்லாருக்குமே கொடுத்துக்கிறேன் சார். மாவட்ட ஆட்சியர் அவர்கள், வேலூர் மாவட்டம். மாநில SC/ST ஆணையம் சென்னை. மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் வேலூர். தேசிய மனித உரிமை ஆணையம் டெல்லி. தேசிய SC/ST ஆணையம் டெல்லி. மாநில மனித உரிமை ஆணையம் சென்னை. இவ்வளவும் கொடுத்துக்கிறேன் சார். இவ்வளவும் கொடுத்து கூட அது யாருமே ஆக்ஷன் எடுக்கலை. இப்போ இருக்கிற முதலமைச்சர் இதை
இதை கண்ணில் பட்டவுடன் இதை வந்து எங்களுக்கு மீட்டு தருமாறு உங்களை தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதான் சார் நிலம். பாருங்கள் சார், இதுதான் சார் நிலம். இதுதான் எங்கள் நிலம். ரோடு அந்த லாஸ்ட் இருக்குது சார். ரோடு அந்த ரோடு வரைக்கும் ஃபுல்லாக இது நிலம் தான் சார். அவங்க வந்து சூளை போகிறதுக்கு சூளைக்கு அவங்க சூழல்லாம் அவங்க எவ்வளோ நடத்துனாங்க, சூளை நடத்துகிறாங்க. அப்புறம் பக்கம் வீடுலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணதுக்கு அந்த சூளையை நிறுத்திட்டாங்க சார். இப்போ வந்து இந்த கேஸ் இதெல்லாம் நான் எங்கள் எல்லா இடத்துலையும் நான் பண்ணிருக்கிறதுனால இப்போ வந்து டிலேயில் இருக்குது சார். இது எதுவும் நடத்தலை. இதெல்லாம் வீடு சார். இது காவா நிலம். இது வந்து 47 சென்ட்டு தான். இது 47 சென்ட்டு. இதில் கொஞ்சம் வந்து ஒரு 5 சென்ட் வந்து வேறு ஒரு ஆள் இருக்கும். அந்த 5 சென்ட் அவங்க வேறு யாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது அது. ஆனால் எல்லாமே ஒரே இது தான். இது காவா புறம்போக்கு. இந்த காவாவில் வந்து கொஞ்சம் அட்டாச் இருக்குங்க சார் இது. அதனால் வந்து கொஞ்சம் இடம் கொஞ்சம் பெருசாக தெரியும். மற்றபடி ஒன்றும் இல்லை சார். இது எங்களுக்கு எப்படின்னா இந்த பார்த்து கொஞ்சம் தீர்வு கொடுத்து இதை கொஞ்சம் மீட்டு தரும் மாதிரி உங்களை பணியவனோட கேட்டுக்கொள்கிறேன் சார். நேற்று கூட வந்தாங்க. நேற்று வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்தாங்க. வந்து 1986 அந்த பத்திரப்பதிவு ஆயிருப்பாருப்பா, அது ஒரு காப்பி எடுத்துனுவான்னு சொன்னாங்க. 1986 இருக்குது எடுத்துன்னு சொன்னாங்க சார். அதுவும் இருக்குது சார். நாங்கள் அப்பவும் சொல்கிறோம், உங்கள்கிட்ட இருக்கும் பாரு சார் நாங்கள் சொல்கிறோம். அதுக்கு அவர் சொல்கிறாரு, அம்மா எனக்கு வந்து நீ பாடம் எடுக்காதும்மா, அதை எனக்கு வந்து நீ கிளாஸ் எடுக்காத, நான் என்ன கேட்கணும் அதுக்கு தான் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு போகிறாரு அவர். எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக தான் சார் பண்ணுறாங்க எல்லாம். இதோ சார் எஃப்எம்பி காப்பின்னு சொல்லுவாங்க சார். இதெல்லாம் கூட நான் எடுத்து வச்சுங்க சார். எஃப்எம்பி காப்பி இருக்குது பார்த்து. எஃப்எம்பி 161/16 தனபால் டிசி லேண்டு. அப்படியே நீட்டாக சார். இது நீட்டாக இது வால். இது கிணறு. இந்த கிணறு தான் வந்து வேறு ஒருத்தர் பேரில் இருக்குது. இது நான் நிற்கிற மாதிரி தான் சார் கிணறு. இது வந்து அவங்க வந்து துடுத்துட்டாங்க. இது துடுத்து லெவல் பண்ணிட்டாங்க. இதான் சார் கிணறு. இதான் கிணறு. இது துடுத்து இதையும் வந்து அப்படியே நிலம் மாதிரி ஆக்கிட்டாங்க. இது காவா புறமாச்சு. காவா தூத்து காவா சின்ன காவா 100 அடி காவா. அந்த காவாவை தூத்து சின்ன இடமா ஆக்கிட்டாங்க. இடம் பெருசாக இருக்கும், காவாலாம் சின்னதாக இருக்கும். ஏரி காவா. இதுதான் சார் டிசி லேண்டு சார். மறுபடியும் சொல்கிறேன் சார், வேலூர் மாவட்டம் கனியம்பாடி ஒன்றியம், வேப்பம்பட்டு சிற்றூராட்சி, வேப்பம்பட்டு விவோ. எங்களுக்கு வேப்பம்பட்டு விவோ. கிருஷ்ணாவரம் அருந்ததி காலனி எஸ்சி பார்த்து எஸ்சி சார் கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு இது தீர்வு கொடுத்து ஆகணும் சார். 15 வருஷமாக உழைக்கணும் சார். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பேன் நான். இதுக்கப்புறம் என் பையன் தான் சார், சின்ன பையன் சார். வேறு எதுவும் கிடையாது. எங்களுக்குன்னு சொத்து விவரம் எதுனா இருக்குதான்னு நீங்களே செக் பண்ணி பாருங்கள். அதே வந்து இந்த அதாவது இந்த கம்யூனிஸ்ட் இந்த எம்பிசி இவங்க வச்சுனுக்குறவங்க சொத்து கொஞ்சம் நீங்களே செக் பண்ணி பாருங்கள். பல கோடி வரும். அவங்க அப்பா கவுன்சிலரு, தலைவர் இப்படிலாம் இருந்து ஜெயிச்சு அவங்க அப்பாவே தான் இதை வாங்கி இதெல்லாம் பண்ணது. இப்போ பார்த்து எல்லாத்தையும் பண்ணி கொடுங்க சார். எங்களுக்கு ரொம்ப நன்றி சார். அவ்வளோதான் சார் சொல்லுவாங்க. இது டிசி லேண்டு சார். இது தாழ்த்தப்பட்டவங்க சொத்து. இது வந்து எம்பிசி. இப்போ அவங்க வந்து கவுண்டரு. அவங்களுக்கெல்லாம் எப்படி சார் இது ஆகும்? வரவங்கலாம் வந்து இது எப்போ டிசியாக மாறிச்சு, எப்போ இதுன்னு கேட்குறாங்கல்ல. டிசி லேண்டு எல்லாத்துலேயும் டிசி லேண்டுன்னு வருது சார். இப்போ எம்பிசி அதர் கேஸ்ட் வச்சுன்னுக்குறாங்க. அது டிசி லேண்டு நீ உங்களுக்கு சொந்தம் கிடையாதுமா, அவங்ககிட்ட குத்துடலாமான்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்கல்ல சார். என்ன சார் இது? டிசி வந்து டிசி கிட்ட தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இது டிசி வந்து டிசி கூட பூர்வீக டிசிலாம் இல்லை சார். மற்றவங்கிட்ட வாங்கினது டிசிலேருந்து டிசி நாங்கள் வாங்கணும். எங்கள் பேரில் டிசி ஆகி அப்பா பேரில் டிசி ஆயிடுச்சு. அது எங்கள் அப்பா பேரில் டிசி ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இப்போ அப்பா சொத்து பிள்ளைங்க 4 பேர் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் வந்து பார்க்கும்போது எம்பிசிக்கார் உள்ளுக்குறாங்க கவுண்டரு. அவங்க வந்து இல்லை இது நாங்கள் வாங்கிட்டோம், இப்போ நாங்கள் பத்திரப்பதிவு பண்ணிட்டோம், இது எங்களுக்கு தான் சொத்துன்றாங்க. பட்டா காட்டுனா பட்டாலாம் கிடையாதான். பத்திரப்பதிவு மட்டும் அவங்ககிட்டக்கு தான். பட்டாலாம் கிடையாது. பட்டா எங்கள் கிட்ட இருக்குது. எங்கள் கிட்டனுங்க இல்லை, அரசாங்ககிட்ட இருக்குது. நாங்கள் எப்போ போனாலும் அப்போ அது வந்து இந்த நிலத்து இது பட்டா நம்பர் பழைய நம்பர் வந்து பட்டா நம்பர் சார். அதான் வந்து இந்த சர்வே 161/16 போட்டால் அப்பா பேர் தனபால் சொத்துன்னு தான் காட்டுது. அது இல்லைன்னா நாங்கள் என்னத்துக்கு சார் இந்த சொத்து எங்களுக்கு வேணும் நாங்கள் வந்து தலையிடுறோம்? நாங்கள் தலையிட மாட்டோம். எங்கள் சொத்துன்னு வச்சு தான் நாங்கள் தலையிடுறோம் 4 பேர். அதனால் இதை மீட்டு கொடுங்க சார். டிசி லேண்டு கொஞ்சம் தாய்மையுடன் நீங்கள் எனக்கு பண்ணி கொடுங்க சார். நீங்கள்
கையெடுத்து கும்பிட்டு நான் கேட்குறேன் சார். இப்போ நீங்கள் தயவு பண்ணி எங்களுக்கு பண்ணி கொடுங்க சார். இப்போ இருக்கிற முதலமைச்சர் இதை நீங்கள் எங்களுக்கு தீர்வு பண்ணி கொடுக்கணும். சார் ரொம்ப நன்றி சார்.